இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அற்புதமான சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை எங்கெல்லாம் நாம் ஓதுகின்றோமோ, சிவபுராணத்தை ஓதுகின்றவருடைய மனதிலே சிவபெருமான் தங்கிவிடுவார். மாணிக்கவாசகனுக்கு அற்புதமான முறையிலே அடியெடுத்து கொடுத்து மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணத்துக்கு ஒவ்வொரு வரிகளும் மணிகள் என மணிவாசகம் என பெயரிட்டவர் சிவபெருமான். இன்றைக்கும் இந்த ஆவுடையார் கோவில் சென்று சிவபெருமானை நாம் வணங்கும் போது சிவபெருமான் வந்த இடம் அது. ஆகவே நம்முடைய உள்ளமும் உடலும் பூரிக்கும். ஆகவே ஒப்பற்ற தெய்வம் சிவபெருமான். காசி விஸ்வநாதர் நம்முடைய சனாதன தர்மத்திலே இந்துக்களுக்கெல்லாம் தலைமை இடமாக திகழ்கின்றது. வாழ்க்கையிலே மரணம் வருவதற்குள் ஒரு முறையேனும் காசிக்கு சென்று வர வேண்டும். காசி என்ற அந்த புண்ணிய க்ஷேத்திரத்திலே அந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அதேபோல் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். ராமேஸ்வரத்திலே அந்த லிங்க பூஜை செய்ய வேண்டும். தனுஷ்கோடி சென்று பூஜை செய்ய வேண்டும். இவையெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள். மாற்று மதத்தினர் எப்படி அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்கின்றார்களோ அதுபோல நாமும் நம்முடைய கடமைகளை, நம்முடைய சனாதன தர்மமானது நமக்கு விதித்திருக்கின்ற கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். காசிக்கு சென்று வர வேண்டும். ஒவ்வொரு ஹிந்துவும் காசி சென்று அந்த விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகமானது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே சிவமந்திரம் என்பது நமக்கு என்ன தரும் என்றால் எல்லாவற்றையும் தரும். சிவபெருமானை மனதிலே நினைத்து வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சாற்ற நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் தர வல்லது ஈசனுடைய அருட்கடாட்சம். இன்றைக்கு என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நாம் அனுதினமும் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம். சிவபெருமானை நினைத்து பாடுகின்ற எல்லா பாக்களுமே சிவபெருமானுக்கு பிடித்தமானவை. ஆகவே நன்கு சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் லிங்காஷ்டகம் பாடலாம். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இப்படி லிங்காஷ்டகத்தை பாடலாம், வில்வாஷ்டகத்தை பாடலாம், பில்வாஷ்டகத்தை பாடலாம். சிவபெருமானுடைய எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றது. சிவபுராணம் பாடலாம், தேவாரம் திருவாசகம் பாடலாம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. இப்படி தேவாரம் திருவாசகம் இவற்றையெல்லாம் பாடலாம். அதிலே குறிப்பாக அனுதினமும் சொல்ல வேண்டிய சிவ மந்திரத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிவ மந்திரமானது நமக்கு என்ன தரும் என்றால், நான் முன்னமே சொன்னது போல் எல்லா விதமான அருட்கடாட்சங்களையும் இந்த சிவமந்திரமானது நமக்கு வழங்கும். குறிப்பாக இந்த சிவமந்திரமானது நமக்கு மன நிம்மதியை வழங்கும். மன நிம்மதி தான். ஒருவனுக்கு எல்லாமே கிடைத்துவிடும், ஆனால் நிம்மதி என்பதை அவனுக்கு கிடைப்பது இறைவன் தான் நமக்கு தர வேண்டும். இந்த மன நிம்மதியை வழங்குவது நான் இப்போது சொல்லப்போகின்ற ஸ்லோகம். இந்த சிவபெருமானுடைய ஸ்லோகத்தை சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹர ஹர மகாதேவா வில்வதள பிரிய சந்திர கலாதர சிவ சிவ ஹர ஹர மகாதேவா கங்காதர ஹர சாம்ப சதா சிவ 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 ஹர ஹர மகாதேவா திரியம்பகாய லிங்கேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா மௌலீஸ்வராய யோகேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா குஞ்சேஸ்வராய குபேரேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா நடேஸ்வராய நாகேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா
கபாலீஸ்வராய கற்கடேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா. சர்வேஸ்வராய சாம்ப சதா சிவாய சிவ சிவ ஹரஹர மகாதேவா. போலோ ஹரஹர சிவ சிவா மகாதேவா ஹரஹர சிவா. இந்த மந்திரத்தை மிக 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 எளிமையான சிவ மந்திரம். இதனை அழகாக பாடலாகவே பாடலாம் பாடத் தெரிந்தவர்கள். பாடும்போது சிவபெருமானுடைய கருணையானது நமக்கு இரட்டிப்பாக நம்மேல் கிடைக்கும். இந்த இடத்திலே மீண்டும் ராவணனை பற்றி சொல்ல வேண்டும். ராவணேஸ்வரன் மிகப்பெரிய சிவபக்தன். சாமகானத்தை மீட்டி வீணையிலே மீட்டி பாடி சிவபெருமானை மகிழ்ச்சி அடைய செய்து சிவபெருமானிடத்திலே பலவிதமான வரங்களையும் பெற்றான் ராவணன். ஆகவே பாடல் என்பது சிவபெருமானை கனிய வைப்பது. சிவபெருமானை கனிய வைப்பது பாடல். போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. 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 இப்படி சிவபெருமானை பாடல்களாலே பாடும்போது சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகின்றார். நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த எளிய சிவ மந்திரத்தை அனுதினமும் அனைவரும் இல்லத்திலே படித்து, இதனை இந்த கிழமையிலே தான் செய்ய வேண்டும், இந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்பது இல்லை. நமக்கு தேவையான, நமக்கு சரியாக இருக்கின்ற எந்த நேரத்திலேயும் இதனை செய்யலாம். ஆகவே மனம் ஒன்றி இந்த சிவமந்திரத்தை நாம் சொன்னார் நமக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே சிவபெருமானை வணங்குவோம். வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று முக்தி என்ற பேரினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.